நந்தன் பட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஜாதி குறித்து பேசியிருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. எங்க அண்ணன் கமலஹாசன் என்கிட்ட பேசுனது இருக்கு தனிப்பட்ட முறையில். நான் குளிக்காம ரெக்கார்டிங் தேட்டர் போவேன் தம்பி. நான் கறி சாப்பிடுவேன், நான் அசைவ உணவு சாப்பிடுவேன், சாமி கும்பிட மாட்டேன். பாருங்க, இது எங்க அண்ணன் கமலஹாசன் எதுக்கு சொல்ல வர்றாரு. ஆனா இதுல எதையுமே செய்ய மாட்டார் ஐயா இளையராஜா. சாமி கும்பிடுவாரு, கவிச்சு சாப்பிட மாட்டாரு, குளிச்சுட்டு தான் வருவாரு, எல்லாம் பண்ணுவாரு. அவர் பறையன், நான் ஐயன். இது புரியுதா? அந்த வேறுபாடு புரியுதா? சமூகம் எப்படி கட்டமைச்சிருக்கு பாருங்க. இப்ப யாரு உயர்ந்தவர்? எது உயர்ந்தது? எதன் அடிப்படையில் நம்ம அதை பார்க்கிறோம்? அதான் பிரச்சனை. ஒரு மனிதன் என்ன வழி இருந்தா பேசிட்டு பாருங்க. ஒரு மனிதன் ஒரு வாழ்நாளில் 10,000 புத்தகங்கள் படிக்கணும். இது சீன பழமொழி. ஐயா இறையன்பு எழுதின 10,000 மைல் பயணத்துல முதல்ல அதை எழுதியிருப்பார். 10,000 புத்தகங்கள் படிச்சிருக்கணும், 10,000 கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருக்கணும். இது ஒரு மனிதனுடைய வாழ்நாள்ல. அது சீன பொன்மொழி. அதை எடுத்திருப்பார். 10,000 மைல் பயணம் புத்தகத்தை படிச்சீங்கன்னா முதல்ல இதை எழுதியிருப்பார். ஆனால் 64,000 புத்தகங்களை படித்த ஒருவன் இருக்கான் உலகத்துல. தனி மனிதன் நூலகம் தெற்காசிய கண்டத்திலேயே பெரிய நூலகமாக இருந்தது ஒருத்தனுடையதுதான். அவன் ஜமீனும் இல்லை, திவானும் இல்லை, அவன் அமைச்சர் பெரிய கோடீஸ்வரனும் இல்லை. அப்படி புத்தகங்களா வாங்கி சேர்க்க. அவன் நகையை வாங்கி சேர்த்தான், காரை வாங்கி சேர்த்தான், சொத்தை வாங்கி சேர்த்தான். ஒருத்தன் புத்தகத்தமா சேர்த்திருக்கான். படுக்கிற இடம் கூட தான் படிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கணும். நூலகத்துக்கு அருகிலேயே அறை எடுத்து தங்கியவன். உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை திறக்க போகிறோம் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் போய் சிலையை திறக்கிறார். ஒரு சிவப்பு பட்டு துணியிலே போர்த்தி இருக்கிறது. அது திறக்கிறாங்க. மார்பளவு சிலை திறந்தால் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கருடைய சிலை. என் அருமை பெருமக்களே, அந்த பேரறிஞன் சொல்லுகிறான், அவன் பட்ட வழியில் இருந்து அவன் மொழி வருகிறது. ஆடு குளித்து செல்கிறது இந்த குளத்திலே, மாடு குளித்து செல்கிறது சக மனிதன். நான் குளித்து வெளியேறக்கூடாதா? அந்த வழியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.